வந்து உதாதேவி அப்படிங்கிறவங்க கதையை பார்க்க போகிறோம். இவங்க பேரை நீ கேள்விப்பட்டது இல்லைல்ல. உதாதேவி அப்படிங்கிறவங்க வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்னு ஒரு அரசி இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இருக்காங்களாமா. நிறைய பேர் இப்போ வேலுநாச்சியார்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இருக்காங்களே. இவங்க வந்து லக்னோ மாநிலத்தில் வந்து இவங்க போராடி இருக்காங்க. அவத் அப்படிங்கிற ஒரு ஊர், லக்னோவில் வந்து அவத் அப்படிங்கிற ஒரு சின்ன மாநிலத்தில் வந்து இந்த ஹஸ்ரத் பேகம் மஹால் அப்படிங்கிறவங்க வந்து அரசியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன தலித் தெரியுமா, இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய ராணி இவங்க வந்து. அப்போ வந்து இவங்க படைப்பிரிவில் தான் வந்து நம்ம உதாதேவி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. உதாதேவி வந்து இவங்க பிறந்தது வந்து ஜூலை 30 பிறந்திருக்காங்க. 1830 வருஷத்தில் பிறந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இவங்க என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ராணி படைப்பிரிவில் வந்து சாதாரண பணிப்பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப வீரமான பெண்ணாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து ராணி பார்த்துட்டு பரவாயில்ல, சுறுசுறுப்பாக நல்லா வீரமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம வந்து படைப்பிரிவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படைப்பிரிவில் சேர்த்துருக்காங்க. அப்போது இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன பேருன்னா வந்து மெக்கா பாசி அப்படிங்கிறவர் தான் இவங்க ஹஸ்பண்ட் பேர். அப்போ 2 பேருமே வந்து இந்த படைப்பிரிவில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இந்த போருக்கு போகிறது வைக்கிறது அப்படி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த போரில் வந்து மெக்கா பாசி இவரோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் சண்டை போடும்போது இந்த போரில் வந்து கொண்டுருக்காங்க. யாரை? மெக்கா பாசியை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டுருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய வழியாக இருந்துச்சு. அப்போ ஒரு அந்த போரில் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கொண்டிருக்காங்க. இவங்க வந்து எப்படியா நம்ம பழி வாங்கணும், நம்ம நாட்டுக்காண்டி போராடணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு திட்டம் தீர்த்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போருக்கு இடையில இருக்கணும். அப்போ வந்து ஒரு அரச மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்தடியில் எல்லாரும் தூங்குவாங்க. அப்போ வந்து இவங்க அப்படியே திட்டம் போட்டு இந்த படைப்பிரிவுலாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி எல்லாரும் உறங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கரெக்டாக வந்து 1857 ஆண்டில் வந்து எங்கள் சிக்கந்தர் போர், இது பேர் என்ன பேருன்னா சிகந்தர் பார்க் அப்படிங்கிற போரில் நடந்திருக்கு. சாரி சிக்கந்தர் பார்க் அப்படிங்கிற போர் இது பேர் இருந்து. அப்போ வந்து இந்த ஒரு போரோட பேர் இது. அப்போ எல்லாரும் மரத்தடியில் படுத்துட்டாங்க. எல்லாரும் துப்பாக்கி வச்சு படுத்துட்டாங்க. நம்ம மரத்து மேலே ஏறி என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக வந்து 36 பேர் கொண்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு துணிவு இருக்கும். அப்போ வந்து உதாதேவி, இவங்க பேர் நல்லா நினைச்சாங்க, உதாதேவி. அப்போ வந்து 32 பேர் போட்டாங்க. எல்லாரும் வந்து எங்கேருந்து குண்டுமலையாக பொழிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர்கள், இந்த ஆங்கிலேயர்கள்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. யார் சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்காங்க. குண்டு பொழிஞ்சிட்டே இருக்கு, எல்லாம் செத்து மடிஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, மேலே நோக்கி பார்த்தாங்க உதாதேவி. அந்த அன்னைக்கு உதாதேவின்னு அவங்களுக்கு தெரியல இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சுற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சடாரம் இப்படி சுட்டுதாங்க. ஒரு ஆணாக தான் இருக்கும் அப்படின்னு சுட்ட உடனே இப்படி பார்க்காம பக்கத்தில் வந்தால் பெண்ணு. அப்போ அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு பெண் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. கடைசி பார்த்தா நம்ம உதாதேவி தான் மொத்தம் 36 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே எவ்வளோ தைரியமாக பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. நம்ம உங்களுக்கு இந்த கதைகள் எதுக்காண்டி எடுக்க அப்படின்னா, நம்ம சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அவங்களாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அதே மாதிரி இந்த அரசியோட கதை வேணும், இவங்க பேர் படின்னு பார்க்கணும். ஹஸ்ரத் பேகம் மஹல் இவங்களோட கதை என்னன்னா, இந்த கதைக்குள்ளே தான் இவங்க கதை வருது. இவங்க என்னன்னா வந்து இவங்க கணவரோட கல்யாணம் முடிச்சு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அப்போ வந்து இவங்க கணவர் வந்து நாடு கடத்திட்டாங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அரசர் வந்து இருந்தால் தானே அவர் நம்மளுக்காண்டி போராடுவாருன்னு வேறு நாட்டுக்கு கடத்திட்டாங்க. வேறு நாட்டுக்கு கடத்தினோன்னா வந்து இவங்களோட குழந்தை வந்து சின்ன குழந்தையாம், 12 வயசு பையன். அப்போ 12 வயசு பையனை வந்து இளவரசனாக நம்ம ஆக்கிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு அவரை ஒரு பேருக்கு வச்சுட்டு நம்ம மிச்ச அரசாங்க வேலைகள் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருந்திருக்காங்க, ஹஸ்ரத் பேகம் மஹல் அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பேருக்கு வந்து அவர் இளவரசராக இருப்பார், மித்த முடிவு எடுக்கிறது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு ஆங்கிலேயர்களை எதிர்த்து இவங்க வந்து நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க வந்து வேறு நாட்டுக்கே நீங்கள் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாடு கட்டுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களாவே ஒரு போர் ஆரம்பித்து அந்த போரில் கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அவங்க வந்து நிறைய பேரை கொண்டு இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு வந்து பெருசாக இவங்க வந்துருக்கும் போது இந்த படைப்பிரிவில் தான் நம்ம வந்து உதாதேவி இருந்திருக்காங்க. இது அரசி இந்த படைப்பிரிவில் தான் உதாதேவி இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்களோட முடிவை பார்த்தோம்னா உதாதேவி முடிவு என்ன, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இத்தனை பேர் சுற்றி கொடுத்து அவங்க கொண்டாங்க. இவங்களோட முடிவு என்னன்னா, நிறைய பேர் இக்கட்டான சூழ்நிலை அவ்வளோ பேர் சுற்றி வளர்த்துட்டாங்க. இவங்க எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை, ஹஸ்ரத் பேகம் அவங்க வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இந்த ஆங்கிலேயர்கள் கையில் பிடியே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேற மாநிலத்துக்கே தப்பி தெரிஞ்சுட்டாங்க. இவங்க அந்த ஆங்கிலேயர்களால் என்னன்னா இவங்களை கண்டே பிடிக்கவே முடியலையா. இந்த ராணியை வந்து கண்டே பிடிக்க முடியலன்னா அவங்க எவ்வளோ தைரியமாகவும் எவ்வளோ சாதுரியமாக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். கடைசி வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியலாம். இந்த போருக்கு முன்னாடியே இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஹஸ்ரத் பேகம் மஹால் தான் பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து அடிமை, எங்களுக்கு அடிமையாக இருங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அடிமையாக இருங்க அப்படின்னு. இவங்க வந்து அப்படி ஒரு அடிமை வாழ்க்கை நம்ம தேவையே இல்லை, அப்படி படிஞ்ச ஒரு வாழ்க்கையை நம்ம தேவையில்லை, எதிர்த்து போராடுவோம், முடிஞ்ச அளவுக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு இவங்க சரி பண்ணவே இல்லையா. இவனை எதிர்த்து தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் யாரும் ஹஸ்ரத் பேகம் மஹாலை வந்து யாருமே பிடிக்க முடியல. இவங்க வந்து நேபாள் நாடு இருக்கலாம், நேபாளில் போய் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இறந்தும் போயிட்டாங்க. இவங்களோட சமாதியும் இருக்குது. அதே மாதிரி உதாதேவி வாழ்ந்ததுக்கான அடையாளமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து நிறைய அப்படி வரலாற்றை பற்றி கண்டுபிடிப்பாங்கல்ல, அதில் வந்து நம்ம உதாதேவி பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இவங்க பேர் தெரியலையா, இவங்க வரலாறு இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க சமாதி இருக்கிற இடத்துலையும் வந்து நிறைய பேர் போய் அஞ்சலியும் செலுத்துகிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இவங்களை வரலாறு நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி நம்ம உதாதேவி இப்போ நம்ம வந்து நடிகைகள் பேர் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு வந்து நம்ம நாட்டுக்காண்டி யாரெல்லாம் போராடி இருக்கா அவங்க பேரை பதிய வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸோட மெயின் நோக்கமே அதுதான். அதனால தான் உங்களை வந்து வாங்க வாங்கன்னு எனக்கு நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் வந்து இதை தெரிய வைக்கணும், உங்களுக்கு பதிய வைக்கணும் மனசுக்குள்ள. ஹீரோயின் தான் பெரிய ஹீரோயின் இல்லை, இவங்க தானே உண்மையான ஹீரோயின். ஹீரோயினா சும்மா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இது கிடையாது. இவங்க தான் உண்மையாக எந்த வயசுலேயே வந்து எத்தனை பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. நெஞ்சில் துணிவு இருந்தால் தானே அதை செய்ய முடியும். அத்தனை பேரும் ஆண்களாம். இவங்க மரத்து மேலே ஏறி இருந்து டக்கு ஒரு செகண்டில் வந்து 36 பேரை கொண்டிருக்காங்கல்ல. அப்போ நம்மளும் என்னென்னா நம்ம தைரியமாக இருக்கணும், தைரியமான பெண்கள் கடையை கேட்கறது மட்டும் இல்லை, அவங்களுமே நம்ம தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக சாதனை பண்ணணும், பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைக்காண்டி 1/2 hour உழைச்சோம்னா நம்ம பெரிய ஆளாக வரணும். ஓகேவா? வணக்கம்.